ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரக பிரேச ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மினி டிஃபன் வந்து ஆர்டர் புக் பண்ணியிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆனது 1 o'clock. ஸோ 1 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பிரேச ஈவெண்ட் அப்படிங்கிறதால 3 o'clock வந்து காஃபி இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி அமிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மினி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clockலாம் எங்களுக்கு வேணும் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மினி டிஃபன் இப்படி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இட்லியை வந்து செப்பரேட்டாக ஒரு ஹாட் பேக்கில் கொடுத்துடணும், சாம்பார் செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னரில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஸோ ஃபுட்டோட ஃபீட்பேக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு. ஆசம் ஃபீட்பேக் எப்பயும் போல். ஸோ நீங்களும் சந்தியாஸ் கிச்சனில் உங்களோட வீட்டு ஈவெண்ட்டுக்கு இல்லை உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு இல்லை கிட்டி பார்ட்டிக்கு இல்லை வீக்கெண்ட் பார்ட்டிக்கு புக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதாவது நாளைக்கு ஈவெண்ட் இன்றைக்கி ஈவினிங் புக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அட்லீஸ்ட் மினிமம் 3 to 4 days முன்னாடி கன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு வேணும். உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் எத்தனை வேணும், என்ன டைமிங், எந்த இடம், லொக்கேஷன் எல்லாமே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதே போல் கஸ்டமைசேஷன் எது மாதிரி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ப்ரீ பேக்டா இல்லை நார்மலாக வந்து ஹாட் பேக்கில் அனுப்பணுமா இல்லை சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பணுமா அப்படின்னு நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். பட் ஆனால் கண்டிப்பாக 3 to 4 daysக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லைனா வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஹோட்டல் கிடையாதுங்க, எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அ ஹோம் ஃபுட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக 1 o'clock ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கெலாம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு.